வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசினாலும் சரி, எதை பேசினாலும் லாங் டேர்ம் விஷனை பற்றி தான் பேசணும். லாங் டேர்மில் சக்ஸஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பல தடவை பேசியிருக்கிறேன். ஒரு பிஸ்னஸை ஓன் பண்ணணும்னா லைஃப் லாங் வச்சுக்கணும், பல வருஷங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் லைஃபோட கோல்ஸும். நம்ம கோல்ஸ் நம்மளோட பர்சனாலிட்டியோட நிலைனாகி லாங் டேர்மில் இருக்கணும். ஆனால் மனுஷங்க எப்படின்னா, எப்போதும் இன்றைக்கி ஒரு 2 பைசா எக்ஸ்ட்ரா கிடச்சா அதை எடுக்க பார்ப்பாங்க. அது இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷனுக்கு. இது நிறைய பார்த்தீங்கன்னா அப்படியே பணத்தை கிராப் பண்ணுறதுக்காகவே ஒரு பெரிய கும்பல் சுற்றிட்டு இருக்கும். வெயிட் பண்ணி லாங் டேர்மில் சக்ஸஸ் என்ஜாய் பண்ணலாங்கிறது வெரி ஃபியூ பீப்புள் பண்ணுவாங்க. இந்த விஷன்ங்கிறது லாங் டேர்ம் இருக்கணும். பட் இந்த லாங் டேர்ம் விஷன் உங்களுக்கு சக்சீட் ஆகணும்னா உங்கள் ஷார்ட் டேர்ம் ரூத்லெஸ் எக்ஸிக்யூஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெரி லாங் டேர்ம்ங்கிறது a series of short term steps. ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டெப்ஸையும் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போனால் தான் நம்ம லாங் டேர்ம் விஷனுக்கு ரீச் ஆகும். இங்கேருந்து திருப்பதி போய் பெருமாளை பார்க்கணும்னு வைங்க, வாரம் நீங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டே தான் போகணும். இங்கேருந்து 150 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். தினம் 10 கிலோமீட்டர் நடந்தால் தான் 15வது நாள் நம்ம போய் பெருமாளை பார்க்க முடியும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், லாங் டேர்ம் விஷன், நான் திருப்பதிக்கு ஏறி நடந்து வருவேன் வேண்டின்னு நான் மெட்ராஸில் இங்கேயே இருந்தேன்னு வைங்க, என்னால் எங்கேயும் போக முடியாது. அதே கரெக்டாக அந்த ரூட் மேப்பை வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி 10 நாளைக்கு ஒரு வாட்டி எங்கெல்லாம் நிற்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு போகலன்னாலும் என்னால் எங்கேயும் போக முடியாது. அந்த வெறும் வழி மட்டும் தெரிஞ்சால் போகாது. நான் கூட போகிறச்ச ஒரு 5 பேர் 10 பேர் போவோம். ரோடோடமாக நடந்து போகிறச்ச அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு, சமையல் எல்லாமே பிளான் பண்ணி லாஜிஸ்டிக்ஸ் வச்சு எந்த இடத்துல கரெக்டாக 10 கிலோமீட்டர் இருக்காது. சில நாள் 15 கிலோமீட்டர் இருக்கும், சில நாள் 8 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு இடத்துலையும் ஒரு சத்திரமோ ஒரு ஹோட்டலையோ பார்த்து அங்கே நிறுத்தணும். அதுவும் எப்படின்னா, கார்த்தால 3 மணிலேருந்து 10 மணி மட்டும் நடக்கலாம். 10லேருந்து 2 மணி மட்டும் 10:30 11 மணிக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு மேலே நடக்க முடியாது. அப்புறம் 11 மணிலேருந்து ஒரு 5:30 மணி 4:30 5 மணி மட்டும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு 5 மணிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் நடுவுலையும் ஒரு பிரேக்குக்கு ஒரு இடம் வேணும். நான் கார்த்தால ஒரு இடத்துல கிளம்பிட்டேன், சாயங்காலம் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. நடுவில் 11லேருந்து 5 மணி மட்டும் படுத்து உருள்றதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா கார்த்தால ஒரு 3 4 மணிலேருந்து ஒரு 6 7 மணி நேரம் நடந்து நான் ஒரு 12 கிலோமீட்டர் வந்துட்டேன்னா அங்கேயே உருளணும். இல்லாட்டா கொஞ்சம் தூரம் போய் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சில நாள் 2 வீட்டில் தங்குவோம், சில நாள் என்ன பண்ணுவோம், ரொம்ப முடியலையா அங்கேயே உருண்டு அடுத்த நாளைக்கு கார்த்தால எடுப்போம். பட் இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக மேப் அவுட் பண்ணி அங்கங்கே சாப்பாட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு, அங்கங்கே சாமானுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு, கூடயே வண்டி ஒன்று போகும். ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஒருத்தனை ஏற்றிட்டு போய் பக்கத்து ஊரில் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு, இது மாதிரி நம்ம வேரியஸ் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போவோம். இது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய பேக். இது அவ்வளோ தூரம் போய் கடைசி வரைக்கும் பெருமாளை பார்க்குற வரைக்கும் ஓடும். பட் பெருமாளை பார்த்துட்டு அடுத்த நாளே திரும்பி வரோன்னு வைங்க. பெருமாளை பார்த்துட்டு அடுத்த நாள் அங்கேன்னு கிளம்புறச்ச பஸ்ஸை பிடிப்போம், மெட்ராஸுக்கு 1 ஹவரில் வந்துடும். பட் நம்மளோட லாங் டேர்ம் கோலுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஈச் ஸ்டேஜ் ஒன்றா போகணும். அந்த ஈச் ஸ்டேஜ் ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. வாழ்க்கையும் அதே மாதிரி. சம்டைம்ஸ் காம்பஸ் மாதிரி போயிடும். நான் எப்படியாவது டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக நீட்டு பயங்கரமாக படிப்பேன். மேபி எனக்கு என் தலையெழுத்து எனக்கு நீட்டு வராமல் போயிடும். மேபி நான் என்ன பண்ணலாம், 12th முடித்து 1 இயர் பிரேக் விட்டு 1 இயர் கழிச்சு திரும்பி நீட் எழுதலாம். 1 இயர் பிரேக் இயர் வச்சு நீட் எழுதி நீட்டு வாங்கலாம். பட் இது மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் நீட்டு கிடைக்காம போகிறச்ச வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ரூட் மேப் இருக்கணும். என் லாங் டேர்ம் கோல் டாக்டர் எனக்கு கிடைக்கல, நான் அப்படியே பண்ணுவேன், நான் விஷத்தை குடிப்பேன், செத்தேன் பண்ணிங்கன்னா தப்பு. இப்போலாம் கட்டப்பட்டு பிடிச்சி எம்பிபிஎஸ் படித்தப்புறம் 10 எம்பிபிஎஸ்க்கு தான் ஒரு எம்டி சீட் இருக்குது. அந்த எம்டி படிக்கலைன்னா வேஸ்ட்டாக போயிடும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது. இந்த எம்பிபிஎஸ்ஸே இப்போ இன்னொரு 10 வருஷத்தில்
இரலவெண்ட் ஆகிடும். நான் 10 வருஷங்கிறது ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறேன். அப்போ உங்கள் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டீங்க, எம்டியும் படிச்சிட்டிங்க, ஒரு 5 வருஷம்தான் இருக்குது. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிட்டிங்க 7-8 வருஷம். பட் இந்த சாஃப்ட்வேரில் ஏஐ லார்ஜ் ஃபார்மேட் மாடல், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்ததுனால உங்கள் லாங் டேர்ம் விஷனே போயிடும். அப்போ உங்கள் லாங் டேர்ம் டெக்னாலஜியோட இன்டர்ஃபேஸ்னால உங்கள் லாங் டேர்ம் விஷனே நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இது மாதிரி ஒரு மூமெண்ட் வரும், நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன் நம்ம பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இதை நசீம் தலீப்ங்கிற ஒரு காயின் பண்ண வேர்டு. அப்படின்னா என்னென்னா, நாமளாம் அன்னப்பட்சி வெள்ளையாக தான் இருக்கும், கருப்பு அன்னப்பட்சி இருந்ததாகவே கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது வைல்டில் கருப்பு கலர் அன்னப்பட்சியை பார்த்துட்டான். அதனால தான் உலகத்துக்கு அவன் சொல்கிறான், கருப்பு கலர் அன்னப்பட்சி ஆரஞ்சு பீ கூட இருக்குன்னு அவன் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டான். ஒன்று அடித்து சாம்பிளாக கூட எடுத்துன்னு போயிட்டான். எதுக்குன்னா, இது மாதிரி ஒரு அன்னப்பச்சி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறான். நீங்கள் அதுலாம் எக்ஸ்ட்ரீம் ரேர் ஈவெண்ட். அது நம்ம ஷுவராக நடக்காதுன்னு நினச்ச ஈவெண்ட் நடந்துருச்சு. ஏஐங்கிறது அது மாதிரி ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் நடந்துருச்சு. ஒரு எம்டி இருப்பான், 4 ஏஐ பாட் அவனுக்கு அடியில் இருக்கும். அவன் என்ன வேணா பண்ணுவான். அப்போ முக்கால்வாசி பேர் எம்பிபிஎஸ் படித்தவன் வீணாக போயிடும். ஏன்னா அவனோட ஸ்கில்லே உங்களுக்கு தேவையில்லாமல் ஆகிடும். இன்றைக்கே நிறைய பேர் அது மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. கேட்டால் நான் கம்யூனிட்டி மெடிசன் படிக்கிறேங்களாம். கம்யூனிட்டி மெடிசன் படிக்கிறதுக்கெல்லாம் நீ எம்பிபிஎஸ் படித்த? ஸோ ஒரு கம்பெனியும் அப்படி தான். எனக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கலாம். அந்த லாங் டேர்ம் விஷன் இஸ் நத்திங் பட் அ சீரீஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஸ்டெப்ஸ். அந்த ஈச் ஷார்ட் டேர்ம் நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாதான் என்னோட லாங் டேர்ம் விஷனோட அலைன் ஆக முடியும். இன் கேஸ் ஆஃப் இன்டெல்லில் என்ன ஆயிடுச்சு, ஃபைனான்ஷியல் பீப்புளை கொண்டு உள்ளே போட்டதுனால ஆன்டிக்ரோவோட லாங் டேர்ம் விஷனுக்கும் இவங்க பண்ணுற வேலைக்கும் அலைன்மெண்ட்டே இல்லாமல் போய் கடைசியில் கம்பெனியை மூடுற மாதிரி இருக்க போக இப்போ ஒரு புது சிஇஓ கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த லாங் டேர்ம் விஷனில் சீரீஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால இன்டெல் காணாமல் போயிடுச்சு. அதே சமயத்தில் மைக்ரோசாஃப்டில் 3 சிஇஓ, 3மே பில்கேட்ஸுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால பில்கேட்ஸே ஒரு சிஇஓ, அப்புறம் பால்மருக்கு அப்புறமா இப்போ சத்யா நடேலா, 3மே அவர் ட்ரெயின் பண்ண ஆளுங்கிறதுனால கரெக்டாக அலைண்டாக போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்க, அவனோட வேல்யூ சிஸ்டம் என்ன, இது எல்லாமே தான் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி. ஒரு காலத்தில் மைக்ரோசாஃப்ட்டும் இன்டெலும் ரெண்டுத்தையும் ஹிப்பில் சேர்த்த மாதிரி பிரிக்கவே முடியாத மாதிரி இருந்தது. இண்டஸ்ட்ரினா இவங்க 2 பேர் தான் இருப்பாங்கன்னு. இன்றைக்கி இன்டெல் எங்கே போச்சுன்னே தெரில. மைக்ரோசாஃப்ட்டுக்கும் சேலஞ்ச் இருந்தது. குரோமும் ஆண்ட்ராய்டும் இவனை காலி பண்ணிடுச்சு. யாரை? விண்டோஸை காலி ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க ஃப்ரீயாக கொடுத்துனோம்னா அவன் காசுக்காக கொடுத்துன்னு இருந்தான். நான் எதை சொல்ல வரேன்னா, ஒரு ஓனர்ஷிப்புக்கு லாங் டேர்ம் விஷன் இருக்கணும். இல்லாட்டா கம்பெனி லாங் டேர்மில் வளராது. ஆனால் ஷார்ட் டேர்ம் எக்ஸிக்யூஷனும் ரூத்லெஸ்ஸாக இருக்கணும். அது ரூத்லெஸ்ஸாக இல்லைன்னா அந்த கம்பெனி செல்ஃப் எடுக்காது. மனுஷனுக்கும் அதே ரூல் தான். உங்கள் லாங் டேர்ம் விஷன் நல்லா இருக்கலாம், ஆனால் எவ்வளோ ரூத்லெஸ்ஸாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, உங்கள் பிளான்ஸ் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கீங்கிறது தான் முக்கியம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது.
அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.